எல்லாம் பொன் கொழிக்க செய்திடுவோம், அதில் பன்மடங்கு உற்பத்தியை பெருக்கிடுவோம். பண்ணையெல்லாம் பொன் கொழிக்க செய்திடுவோம், அதில் பன்மடங்கு உற்பத்தியை பெருக்கிடுவோம். உழவர் உலகம். கண்மணி போல் நெல்மணியை வளர்த்திடவே நாடும் கருத்துரைக்கும் ஒளிபரப்பை கேட்டிடுவோம். கண்மணி போல் நெல்மணியை வளர்த்திடவே நாடும் கருத்துரைக்கும் ஒளிபரப்பை கேட்டிடுவோம். என்ன பட்டக்கா, செம்பருத்தி பூக்களை பறிச்சுக்கிட்டு இருக்கீங்க போல இருக்கு. பாமர்தானி, நம்ம செல்வி செம்பருத்தி பூ கொஞ்சம் வேணும்னு கேட்டாங்க, அதனாலதான் பறிச்சுக்கிட்டு இருக்கேன். ஏங்கா, தலைக்கு எண்ணெய் ஏதானு தயாரிக்க போறாங்களா என்ன? ஆமா மருதானி, எப்படி இவ்வளவு சரியா சொல்ற? இதுல என்னக்கா இருக்கு? பொதுவா ஒவ்வொரு பூக்களுக்கும் ஒவ்வொரு மகத்துவம் இருக்கும். அதை வச்சு உங்ககிட்ட சொன்னேன், அவ்வளவுதான்க்கா. இருங்கக்கா, நானும் உங்களுக்கு பூக்களை பறிச்சு கொடுக்கறேன். அது சரி மருதானி, பொன்னியக்கா உன்னை பார்க்கணும்னு சொல்லிக்கிட்டு இருந்தாங்களே, வந்து பார்த்தாங்களா? வீட்டுக்கு வந்தாங்கக்கா. என்ன விஷயம் புள்ள? அவங்க எனக்காக அரிசி வத்தல் கொண்டு வந்தாங்கக்கா. அடடா, அப்படியா? அவங்க அரிசி வத்தல் போடுறதுல கை தேர்ந்தவங்களாச்சே. நான் கூட அவங்க கிட்ட ஜவ்வரிசி வத்தல், அரிசி வத்தல், அப்புறம் அது தவிர கத்திரிக்காய் வத்தல், பாவக்காய் வத்தல்னு பலவிதமான வத்தல்களை வாங்கி பயன்படுத்தி இருக்கேன். ஏன் பட்டக்கா, பொதுவா நம்ம தோட்டத்துல விவசாயம் செய்யறதுன்னா நெற்பயிறு, கரும்பு, வாழை இப்படி தானே போடுவோம். ஆனா இவங்க மட்டும் தோட்டக்கலை பேரான வெண்டை, தக்காளி, புதினா, கொத்தமல்லி, கீரை வகைன்னு நம்ம அன்றாட வீட்டு பயன்பாட்டுக்கு தேவைப்படுற பயிர்களை பயிரிட்டு தினமும் வருமானம் பாக்குறாங்கக்கா. ஆமா மருதாணி, விவசாயிகள் வருஷத்துக்கு ஒரு தடவை வருமானம் பார்த்த காலம் போய் இப்போ மாசம் மாசம், வாரம் வாரம், தினம் தினம் காசு பாக்குற காலமா மாறி போச்சு. சரியா சொன்னீங்க பட்டக்கா. 4 காசு சம்பாதிக்கிறது எதுக்கு? வயிறார சாப்பிடதானே. அதை நாம உற்பத்தி பண்ணி கொடுக்கறோம்னு நினைக்கும் போது மனசுக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்குக்கா. சரியா சொன்ன மருதாணி. அப்படி நமக்கு காசு அள்ளி கொடுக்கிற விவசாயத்தை நாம கண்ணும் கருத்துமா பார்க்க வேண்டியது நம்ம கடமை தானே. நீங்க கடமைன்னு சொன்னதும் நான் சொல்ல வந்த விஷயம் இப்ப நினைவுக்கு வருது. அடடா, நம்ம ஊரு வேளாண்மை அலுவலகத்துல ஒரு கூட்டம் நடக்க போகுது. அந்த கூட்டத்துல விவசாயிகளுக்கு தேவையான அம்புட்டு விவரங்களையும் சொல்ல போறாங்க. ஓஹோ, அப்படியா? ஆமா பட்டக்கா, வாங்க இப்பவே அங்க போவோம். அப்ப நாமும் போய் நிறைய விஷயங்களை தெரிஞ்சுக்கலாம் இல்லையா? கண்டிப்பா, இப்பவே கிளம்புங்க, போவோம். தோதோ கிளம்பிட்டேன். அன்பார்ந்த வேளாண் பெருமக்களே, இன்றைய நிகழ்ச்சியில் தோட்டக்கலை பயிர்களில் பின்செய் நேர்த்தி குறித்து திரூர் வேளாண்மை அறிவியல் நிலைய தொழில்நுட்ப வல்லுநர் முனைவர் TL பிரீத்தி அவர்களின் கருத்துக்களை கேட்கலாம். பின்செய் நிறுத்தினாலே அறுவடைக்கு பின் நம்ம என்ன தொழில்நுட்பம் கைப்பிடிக்கணும் அப்படின்றது தான் அதோட இது. ஆனால் இது அறுவடைக்கு முன்னேந்தே ஆரம்பிச்சிடும். அதுதான் முக்கியமானது. இது ஏன் ரொம்ப முக்கியம்னு சொல்கிறோன்னா, நம்ம இப்போ இன்றைய சூழ்நிலையில் பார்த்திங்கன்னா நம்ம நாடு இந்தியா தான் உலகத்தில் அளவில் காய்கறிகள் மற்றும் பழங்கள் உற்பத்தியில் முதலும் 2வது இடத்துல இருக்கும். ஆனாலும் நம்ம நம்மளால் அந்த அளவுக்கு நம்ம நாட்டுக்கு லாபம் நம்ம சம்பாதிக்க முடியல. இது எதனாலன்னா, நம்ம உற்பத்தி செய்கிறதுல ஒரு 20 to 30%, ஒரு 100 கிலோ உற்பத்தி செய்கிறோன்னா 20 கிலோ to 30 கிலோ அப்படியே கழிவாக போயிடுது. இதை கம்மி பண்ணணும், இல்லை இதை டோட்டலாக இருக்கவே கூடாது அப்படின்றதுக்காக தான் இது பின்செய் நிறுத்தி நம்ம கைப்பிடிக்கணும்னு சொல்கிறோம். இது ரொம்ப முக்கியம். ஏன்னா ஒரு விவசாய நோக்கத்தில் பார்த்தா கூட எவ்வளவோ செலவு பண்ணி எவ்வளோ கஷ்டப்பட்டு அவர் ஒரு 100 கிலோ அறுவடை பண்ணுறாரு. ஆனால் 20 கிலோ 30 கிலோ வேஸ்ட்டாக போகுதுன்னா அது நம்மளால் ஜீர்ணிக்க முடியாது இல்லையா? அந்த மாதிரி அதை எப்படி கம்மி பண்ணலாம் அப்படின்றது தான் ரொம்ப முக்கியம். ஸோ என்ன பண்ணணும்னா, ஒரு விவசாயி இப்போ முதல்லையே இப்போ ஒரு தோட்டக்கலை பயிர் காய்கறியோ பழமோ அது அவங்க தோட்டத்தில் விளைச்சலுக்கு போடுறதுக்கு முன்னாடியே இது எதுக்காக நம்ம உபயோகப்படுத்த போகிறோம், அதாவது அந்த பழமோ காயோ
எடுத்து அப்படியே ஃப்ரெஷ்ஷாகவே நம்ம வந்து சேல்ஸ் பண்ண போகிறோமா, இல்லை அது ஃப்ரெஷ்ஷாக சேல்ஸ் பண்ணுறோன்னா பக்கத்து மார்க்கெட்டுக்கு அனுப்ப போகிறோமா, இல்லை தூரத்து மார்க்கெட் அனுப்ப போகிறோமா, இல்லை வெளிநாட்டு அனுப்ப போகிறோமா, இல்லை வேறு மாநிலத்துக்கு அனுப்ப போகிறோமா அப்படின்னு நம்ம தேர்வு பண்ணிக்கணும். அதே டிசைட் பண்ணிக்கணும். அப்புறம் வந்து அதுவும் இல்லாமல் இப்போ வந்து சிலதெல்லாம் இப்போ மிளகா எடுத்துக்கோங்க. திருவள்ளூர் மாவட்டத்தில் மிளகா வந்து அவங்களே வாங்கிக்கிறாங்க. மிளகா பொடி பண்ணுறதுக்கோ இல்லை ஏதோ மசாலா பொடி பண்ணுறதுக்கு வாங்கிக்கிறாங்க. ஸோ அந்த மாதிரி ஃபேக்ட்ரி ப்ராசஸிங், அதாவது மதிப்பூட்டப்பட்ட பொருளாக மாற்றுறதுக்கு உபயோகப்படுத்த போகிறோமா அப்படின்ட்டு நம்ம அது தீர்வு பண்ணிக்கணும், டிசைட் பண்ணிக்கணும். ஸோ அதுக்கு தகுந்த மாதிரி ரகங்கள் நம்ம எடுத்துக்கணும். ஒவ்வொரு இதுக்கு ஒவ்வொரு ரகம் இருக்கும். அதாவது இப்போ தக்காளி எடுக்கிறோன்னு வைங்க, ரொம்ப அது வந்து ப்ராசஸிங், அதில் ஜாம் பண்ணணும், இல்லை கெச்சப் பண்ணணும், இல்லை சாஸ் பண்ணணும் அப்படின்னா அது வந்து ரூபின்னு ஒரு வெரைட்டி இருக்குது. அந்த வெரைட்டி வந்து அதுக்கு ஏற்றுறது. ஸோ அந்த மாதிரி ஒவ்வொன்றுக்கு ஒவ்வொரு வெரைட்டி ஏற்றதாக டெவலப் பண்ணியிருக்கோம். நம்ம எல்லா யூனிவர்சிட்டிலையும் எல்லா ஆராய்ச்சி நிலையத்தில் ஒவ்வொன்று டெவலப் பண்ணியிருக்காங்க. அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம எடுத்துக்கலாம். ஸோ அது என்ன எதுக்கு யூஸ் பண்ண போகிறோம் அப்படின்னு நம்ம டிசைட் பண்ணிவிட்டு அதுக்கு தகுந்த மாதிரி வெரைட்டி செலக்ட் பண்ணணும். நெக்ஸ்ட்டு வந்து என்ன செய்யணும்னா எல்லா தொழில்நுட்பங்களும் கரெக்டாக கடைப்பிடிக்கணும். முக்கியமாக என்ன பார்த்தீங்கன்னா பூச்சிக்கொல்லி மருந்துகள், நம்மளோட பொருட்கள் எல்லாம் நம்ம நிறைய செய்கிறோம், ஆனால் நம்மளால் வந்து அது வெளிநாட்டுக்கு நம்ம எக்ஸ்போர்ட் பண்ண முடியல. இல்லை நம்ம மார்க்கெட்லேயே நம்ம என்ன இப்போல்லாம் சொல்கிறோம் ப்ராசஸ்ட் ஃபுட், அதாவது இந்த மாதிரி ஜூஸ், ஜாம், மதிப்பு கூட்டப்பட்ட பொருட்கள். முக்கியமாக நீங்கள் ப்ராசஸ்ட் ஃபுட்டில் நிறைய ப்ரிசர்வேட்டிவ், அதாவது அது கெடாமல் இருக்கிறதுக்கு கெமிக்கல் போடுவாங்க, அதனால் அதெல்லாம் சாப்பிடாதீங்க அப்படின்னு சொல்லிடுறோம். அது உண்மைதான். ஏன்னா நம்ம வந்து என்ன பண்ணுறோம், அந்த அளவுக்கு மேலே போடுறோம். ஸோ எல்லாமே ப்ரிசர்வேட்டிவ் அப்படின்னாலும் சரி, இல்லை பூச்சி அடிக்கிற மருந்தாக இருந்தாலும் சரி, நோய் மருந்தாக இருந்தாலும் சரி, எது இருந்தாலும் அந்த ஒரு லிட்டருக்கு 1/4 டீஸ்பூன் விட கம்மி, 1/4ன்னா 2 ஆகும், 2 கிராம் தான் சொல்கிறோம். ஸோ 1/4 டீஸ்பூன் விட கம்மி தான் மருந்தோ இதுவோ போடணும். அது ப்ரிசர்வேட்டிவ்னா இன்னும் கம்மியாக போடணும், ஜஸ்ட் ஒரு சிட்டிகை தான் போடணும். ஆனால் நம்ம வந்து அது நிறைய போட்டால் நிறைய நாள் கெடாமல் இருக்கும்ட்டு அந்த ப்ரிசர்வேட்டிவ் கெட்டு போகாமல், அந்த பொருள் கெட்டு போகாமல் இருக்கிறதுக்கு நிறைய போட்டுடுறோம். நம்மளை கெடுத்துக்கிறோம் இல்லையா? ஸோ இந்த மாதிரி தொழில்நுட்பங்கள் கரெக்டாக கடைபிடிக்கணும். அது முக்கியமானது. மூணாவது என்னென்னா வெரைட்டி, அப்புறம் தொழில்நுட்பம். அடுத்தது வந்து அறுவடை செய்யும் போது அறுவடை செய்கிறது கரெக்டான ஒரு பருவத்தில் அது அறுவடை செய்யணும். அந்த காயோ பழமோ இப்போ வந்து நம்ம இந்த மார்க்கெட்டுக்கு அனுப்ப போகிறோம் அப்படின்னு டிசைட் பண்ணுறோம். பக்கத்தில் இருக்கிற மார்க்கெட், இப்போ கோயம்பேடுக்கு அனுப்ப போகிறோம், இல்லை திருவள்ளூர் மார்க்கெட்டுக்கு அனுப்ப போகிறோம்னா நல்ல பழமாக இருக்கும் போதே பறித்தா ஓகே, ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஆனால் வந்து நம்ம தூரத்து மார்க்கெட், இப்போ வந்து வேறு மாநிலத்துக்கு அனுப்பணும் அப்படின்னா அது வந்து கொஞ்சம் காய்வட்டாக இருக்கும் போது தான் பறிக்கணும். அதே மாதிரி வெளிநாட்டுக்கு அனுப்பும் போது அதுவும் காய்வட்டாக இருக்கும்போது தான் எடுக்கணும். அப்போ தான் வந்து அது கரெக்டாக இருக்கும். அதே மாதிரி சில பழங்கள், எலுமிச்சைன்னு எடுத்துக்கோங்களேன், அது வந்து மரத்தில் தான் வந்து அதோட ஃபுல் மூந்த தன்மை அது அடையும். அதுக்கு முன்னாடி எடுத்து நம்ம பழுக்க வைக்கலாம் அப்படின்னா அதெல்லாம் பண்ண முடியாது. அது வந்து நமக்கு அதில் கரெக்டான அந்த ஆசிட் சொல்லுவாங்க இல்லையா, அந்த ஜூஸ் நிறைய இருக்காது, விட்டமின் சி கரெக்டாக இருக்காது, அந்த மாதிரி கசப்பு தன்மை வந்துடும், அந்த மாதிரி எல்லாம் இது இருக்கும். ஸோ அது எந்த பழங்கள் அப்படி இருக்கும், எந்த காய்கறிகள் அப்படி இருக்கும் அப்படின்ட்டு தெரிஞ்சு செய்கிறது நல்லது. ஸோ இதுக்கு வந்து கிளைமேட்ரிக், நான் கிளைமேட்ரிக்னு சொல்லுவோம். ஸோ அந்த மாதிரி பார்த்து தெரிஞ்சு கேட்டுட்டு செய்கிறது நல்லது. ஸோ இது ஒரு அறுவடை செய்கிறது ரொம்ப கரெக்டான பருவத்தில் அறுவடை செய்யணும். அறுவடை செய்யும் போது அந்த பழமோ அந்த காய்க்கோ சேதாரம் மிக மிக கம்மியாக இருக்கணும், சேதாரமே இருக்கக்கூடாது. ஏன்னா அதுக்கப்புறம் நம்ம அது வந்து விற்கும் போது நமக்கு எப்படியும் சேதாரம் நம்ம கையில் இல்லை. ஸோ சேதாரம் இருக்க தான் செய்யுது. ஸோ நம்ம கையில் இருக்கும்போது, நம்ம அறுவடை செய்யும் போது சேதாரம் ரொம்ப கம்மி. சேதாரம்னா என்னன்னா அது பறிக்கும் போது நம்ம நகங்கள், ஸோ அந்த லேபர் இருக்காங்க இல்லையா, அந்த பறிக்கக்கூடிய வேலை ஆட்களோ அவங்களுக்கு வந்து கரெக்டாக கை க்ளவுஸ் கொடுக்கணும், இல்லை ஹார்வெஸ்ட் இது பண்ணுறது, அறுவடை செய்கிறதுக்கு ஏதாவது கூட கரெக்டாக அது கூடையில் விழுற மாதிரி, அந்த மாதிரி எல்லாம் நிறைய வந்துடுச்சு. இப்போ ஆட்டோமேட்டிக்காகவும் வந்துடுச்சு, இல்லை நம்மளே ஆப்ரேட் பண்ணுற மாதிரியும் வந்துடுச்சு.
ஸோ அந்த மாதிரி ஏதாவது நம்ம பண்ணணும். ஏன்னா நம்ம நகத்துல தான் நிறைய விஷயம் இருக்குன்னு சொல்லுவாங்க இல்லையா, அது கரெக்ட் தான். ஸோ அந்த நகை பட்ட உடனே என்ன ஆயிடும்னா, லேசா ஒரு கீறல் பட்டா கூட அந்த ஒரு லேசா கீறல் மூலியமா நிறைய கிருமிகள் உள்ள போயிடும். அப்போ அதோட வேலை ஆரம்பிச்சிடும். அது வந்து அப்படி சீக்கிரம் கெட்டு போயிடும், சீக்கிரம் வந்து அழுகி போயிடும் அந்த மாதிரி. அதனாலேயே வந்து நம்ம அறுவடை செய்யும் போது சேதம் இல்லாம செய்யணும். ஒரு உதாரணத்துக்கு சொன்னோம்னா, ஒரு கூடையில பழமா வச்சிருக்கோம்னா ஒரு பழம் கூட அதுல வந்து அழுகிடுச்சுன்னா மற்ற பழம் எல்லாம் கிடுகிடுன்னு அழுக ஆரம்பிச்சிடும். ஏன்னா அது ஒரு லேசா கீறல் வந்துச்சு அப்படின்னா அது எல்லா தோட்டக்கலை பயிர்களுமே உயிருள்ள ஒரு பொருள். அதனால அது அறுவடை பண்ணப்புறம் கூட அதில் வந்து அந்த சுவாசம் என்றது நடந்துகிட்டே இருக்கும். அதோட அந்த பொருளில் சுவாசம் நடந்துட்டு இருக்கும். ஸோ என்ன ஆகும்னா, கேஸ் அதில் உள்ளே இருக்கிற கார்பன் டை ஆக்சைடு, ஆக்சிஜன் நம்ம மாதிரி தான், அது வந்து மூச்சு விட்டுட்டே இருக்கும். ஸோ எல்லாம் வந்து வெளியே வந்துட்டு தான் இருக்கும். அது எடுக்கும், வெளியே வரும். அப்போ வந்து அந்த சுவாசம் வந்து ரொம்ப ஜாஸ்தி ஆகிடும். அப்புறம் சீக்கிரம் அழுக ஆரம்பிச்சிடும். அதனால தான் வந்து அந்த பொருள் தனித்தனியாக வைக்கணும். ஒரு சிலது வந்து இப்போ பூக்கள் எல்லாம் எடுத்தோம்னா சீக்கிரம் இதாகிடும். அது ஏன்னா அந்த எத்திலீன்னு ஒரு கெமிக்கல் இருக்கு. அது வந்து அது பழுக்க உடனே எந்த தாவரமாக இருந்தாலும் அது வந்து அந்த முதிர்ச்சி அடைஞ்ச அப்புறம் அது எத்திலின் வந்து நிறைய ப்ரொடியூஸ் ஆக ஆரம்பிச்சிடும். அப்போ அது வந்து ப்ரொடியூஸ் ஆக அந்த வந்து சீக்கிரம் அழுகிடும். ஸோ நம்ம கீறல் விட்டால் லேசாக பட்டால் கூட அந்த கேஸ் வந்து நிறைய ப்ரொடியூஸ் ஆகி சீக்கிரம் அது வந்து அழுகிடும். அதனால தான் கீறல் இல்லாமல், சேதம் இல்லாமல் வந்து பொருட்களை அறுவடை செய்யணும் அப்படின்னு சொல்கிறோம். அதுவும் இல்லாமல் நீங்களே பார்த்துருப்பீங்க, எந்த ஒரு பொருள், காய்கறியோ பழமோ எது இருந்தாலும் அது வந்து மரத்தில் இருக்கிற போதோ இல்லை அந்த ஃபீல்டில் இருக்கும் போதோ பார்த்தீங்கன்னா அதில் வெப்பம் நிறைய இருக்கும். வெப்பத்தன்மை ரொம்ப ஜாஸ்தியாக இருக்கும். ஸோ அந்த வெப்பம் வந்து குறைக்கணும். அந்த வெப்பம் எப்படி குறைக்கிறதுனா, அறுவடை செஞ்ச உடனே அது வந்து நிழல்ல வைக்கலாம். அதுவே ஒரு 90% உங்களுக்கு வந்து வெப்பம் குறையும். சில பொருட்கள், கீரை தவிர வேற எல்லா பொருட்களையும் தண்ணியில, பச்சை தண்ணியில நல்லா அலசி விடலாம். அலசும் போது என்ன ஆகுது, அதில் இருக்கிற அந்த மண், அதில் இருக்கிற பூச்சி கீச்சி எது இருந்தாலும் எல்லாமே போயிடும். ஸோ க்ளீன் ஆகிடும். அப்புறம் லேசாக ரூமில் காய வச்சு, அப்புறம் வந்து காய வச்சுன்னா என்ன, ஃபேன் கீழே இருந்தாலே காஞ்சிடும். அப்புறம் வந்து அது தரம் பிரிக்கணும். அதாவது ஒவ்வொரு சைஸ் வாரியாக இருக்கும். ஒவ்வொன்றும் ஒவ்வொரு சைஸ் இருக்கும். இல்லை ஒன்று பெருசு இருக்கும், ஒன்று சின்னது இருக்கும். சிலது வந்து காயாக இருக்கும். எப்படி பார்த்தாலும் வேறு மாதிரி தான் இருக்கும். ஸோ நம்ம காயாக இருக்கும், சிலது பழமாக இருக்கும். ஸோ நம்ம வந்து அதுக்கு தகுந்த மாதிரி பிரிச்சுடுறோம். கலர் பிரகாரம் பிரிக்கிறோம், அதோட மெச்சூரிட்டி அதுக்கு தகுந்த மாதிரி பிரிக்கிறோம், அப்புறம் சைஸ் வாரி பிரிக்கிறோம். இப்படி எல்லா விதத்தில் பிரிச்சிட்டோன்னா விற்கும் போது நமக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். ஏன்னா நம்ம பேக் பண்ணுறது ரொம்ப ஈஸியாக இருக்கும். எல்லாம் ஒரே மாதிரி இருக்கு. நீங்கள் கடையில் பார்த்துருப்பீங்க, ஆப்பிள் எல்லாம் எப்படி அப்படியே அந்த முட்டை இது மாதிரி ஒரு பேக்கிங், அவ்வளோ சூப்பராக ஒரு பேக்கிங் பண்ணி, ஆரஞ்சு எல்லாமே அப்படி தான் இருக்குது. அது வெளிநாட்டிலேருந்து நம்ம வாங்குகிறோம். ஏன்னா நம்ம வந்து அந்த மாதிரி அவங்கெல்லாம் செய்கிறாங்க, நம்ம செய்ய மாட்டேங்கிறோம். அது இதே மாதிரி குளிர்சாதன பெட்டியில் ஒரு நம்ம கண்டிஷனுக்கு வந்து, நம்ம ட்ராபிக்கல் கண்டிஷன் சொல்லுவோம், நமக்கு வந்து 10 டிகிரி கீழே வந்து நம்ம ஸ்டோர் பண்ணக்கூடாது. எல்லாமே 10 டிகிரி வரைக்கும் தான் ஸ்டோர் பண்ணணும். பழங்களோ காய்கறிகளோ கீரையோ எது இருந்தாலும். ஏன்னா அது கீழே வந்துன்னா அது ஒரு ப்ராப்ளம், அழுகிடும். அது அந்த மாதிரி சில்லிங் இன்ஜரி சொல்லுவோம், அந்த மாதிரி ஆகிடும் அதுக்கு. ஸோ இது வந்து நம்ம குளிர்சாதன பெட்டியில், இல்லை இப்போல்லாம் நிறைய இந்த ஸ்டோரேஜ் இது வந்துடுச்சு, கோல்ட் ஸ்டோரேஜ், அந்த மாதிரி இடத்துல வச்சோன்னா அதோட டெம்பரேச்சர் அப்படியே குறையும் போது என்ன ஆகுதுன்னா, எல்லா அதில் உள்ள நடக்கிற ஆக்டிவிட்டி, கெமிக்கல் நிறைய ஆக்டிவிட்டி நடந்துட்டு தான் இருக்கும். ஸோ அந்த கெமிக்கல் ஆக்டிவிட்டி எல்லாம் அப்படியே வந்து ஸ்லோ ஆகிடும். அதனால தான் வந்து சீக்கிரம் அழுகாது. அதனால தான் அதை வந்து குளிர்சாதன பெட்டியில் வைக்கிறோம். ஸோ இதெல்லாம் தான் முக்கியமாக நம்ம கடைப்பிடிக்க வேண்டியது. இதுக்கு வந்து நம்ம கவர்மெண்ட்டு, ஏபிடா, அப்புறம் சென்ட்ரல் கவர்மெண்ட், ஸ்டேட் கவர்மெண்ட் எல்லாரும் பார்த்திங்கன்னா நிறைய நமக்கு ஹெல்ப் பண்ணுறாங்க, ஃபெசிலிட்டேட் பண்ணுறாங்க. எப்படின்னா, இப்போ ஒரு தோட்டம் இருக்குன்னா அதுலேயே வந்து நம்ம அப்ளை பண்ணோன்னா ஒரு ரூம் கட்டுறதுக்கு மானியமாக கொடுக்குறாங்க.
கேட்குறாங்க. வேளாண்மை தோட்டக்கலை துறையில் போய் கேட்டால் எங்களுக்கு இப்படி வேணும் அப்படின்னா அவங்க வந்து உங்களுக்கு வசதி பண்ணி கொடுப்பாங்க, உங்களுக்கு வேண்டியது பண்ணி கொடுப்பாங்க. எப்படின்னா ஒரு ரூம் கட்டு வசதி. அந்த ரூமில் கண்டிஷன் என்னன்னா 6 ஜன்னல் இருக்கணும், 2 சைடும், இந்த சைடு 3 ஜன்னல், அந்த சைடு 3 ஜன்னல் இருக்கணும், 2 கதவு இருக்கணும், அப்புறம் வந்து ஃபேன் இருக்கணும் அட்லீஸ்ட், அப்புறம் வந்து இன்வெர்ட்டர் இருக்கணும். ஏன்னா கரண்ட் போயிடுச்சுன்னா எங்கேயோ அந்த தோட்டம்லாம் எங்கெங்கேயோ இருக்கும்ல, இப்போ கரண்ட் போயிடுச்சுன்னா திருப்பி அது ஃபுல்லாக அழுக ஆரம்பிச்சிடும். அதனால ஃபேன் இருக்கணும். ஏசி போட்டால் ரொம்ப சந்தோஷம், ரொம்ப நல்லது. குளிர் சாதனை பெட்டி இருந்தால் இன்னும் ரொம்ப நல்லது. நான் சொன்னேன்ல கழுவணும் அப்படின்ட்டு, ஸோ கழுவுறதுக்கு ஒரு சிங்க் இருக்கணும், குழாய் இருக்கணும், இதெல்லாம் வந்து கட்டாயமாக இருக்கணும் அப்படின்னு அந்த கண்டிஷனில் அவங்க கட்டி கொடுக்குறாங்க, பைசா கொடுக்குறாங்க. ஸோ வந்து நம்ம இன்ஸ்பெக்ஷன் நாங்கள்லாம் கூட போய் இன்ஸ்பெக்ட் பண்ணுவோம், அது சரியாக இருக்கா அப்படின்ட்டு. சரியாக இருந்ததுன்னா காசு கொடுப்பாங்க. ஸோ இந்த மாதிரி நிறைய வந்து சப்போர்ட் உங்களுக்கு அறுவடைக்கு பின் நீர்த்தி கரெக்டாக இருக்கணும் அப்படின்றதுக்காக அந்த மாதிரி நிறைய சப்போர்ட் பண்ணுறாங்க. கவர்மெண்ட்டே நிறைய சப்போர்ட் பண்ணுறாங்க. இதை பற்றி நீங்கள் நிறைய தெரிஞ்சுக்கணுன்னா உங்களுக்கு வேணும் அப்படின்னா இது ரொம்ப முக்கியம். ஏன்னா உங்கள் தோட்டத்தில் வெப்பம் ஜாஸ்தியாக இருக்கும். அப்போ நீங்கள் உடனே அது அறுவடை செஞ்ச உடனே அது பாதுகாக்க முடிஞ்சதுன்னா உங்களுக்கு வந்து அந்த லாஸ் வந்து அப்படியே கம்மி, வேஸ்ட்டு கழிவாக ஆறது ரொம்பவே கம்மி பண்ணலாம். அப்போ உங்களுக்கு மட்டும் இல்லை, இந்த நாட்டுக்கே வந்து அது ரொம்ப முக்கியம். இப்போ இன்றைய இதில் அது ரொம்ப முக்கியம். ஏன்னா பார்த்தீங்கன்னா நம்ம வந்து நிறைய உற்பத்தி பண்ணுறோம், எல்லாம் செய்கிறோம், ஆனால் அது எல்லாருக்கும் போய் சேர்றதில்ல. ஒரு காரணம் இதுவும் இருக்கும். ஏன்னா வந்து நம்ம நிறைய வேஸ்ட் பண்ணுறதுனால அப்போ வந்து விலை வந்து ரொம்ப கூட போயிடுது. ஒரு பழம் வாங்கணும்னா சராசரியா ஒரு மனுஷன் வந்து ரொம்ப யோசிக்கிற மாதிரி ஆயிடுது. அது வந்து அதுவும் இப்போ வறுமை கோடு கீழே இருக்கிறவன் அவங்களுக்கு தான் அது தேவை, ஆனா அவங்களால அது வாங்க முடியறது இல்லை. அதுக்கு வந்து அதெல்லாம் பண்ணணும், எல்லாருக்கும் எல்லாம் கிடைக்கணும் சராசரியா அப்படின்னு பார்த்தோம்னா நம்ம இந்த மாதிரி சில தொழில்நுட்பங்கள், எஸ்பெஷலி அறுவடைக்கு பின் தொழில்நுட்பங்கள் நம்ம கரெக்டாக கடைபிடிச்சோன்னா அது வந்து பண்ணலாம். நமக்கு வந்து அந்த பின்சை தொழில்நுட்பத்துக்கு ஒரு முக்கியத்துவம் கொடுத்தோன்னா நமக்கு நிறையவே லாபம் கிடைக்கும். இதுவரை தோட்டக்கலை பயிர்களில் பின்செய் நேர்த்தி குறித்து திரூர் வேளாண்மை அறிவியல் நிலைய தொழில்நுட்ப வல்லுநர் முனைவர் TL பிரீத்தி அவர்களின் கருத்துக்களை கேட்டீர்கள். பட்டக்கா, இவங்க சொன்ன விவரங்களை கேட்டிங்களா? கும்பிட்டு விவரங்களையும் தெளிவா இல்ல கேட்டு தெரிஞ்சுக்கிட்டேன். விதவிதமான மலர்களை போல பயனுள்ள பலவிதமான விவரங்களை நமக்கு புரியும்படி இல்ல தெளிவா எடுத்து சொன்னாங்க. இனி இவங்க சொன்ன விவரங்களை வச்சு இனிமே விவசாயம் பார்க்கணுங்கிற முடிவுக்கு வந்துட்டேன். ரொம்ப சரியா சொன்னீங்க பட்டக்கா. நானிலம் சிறக்க பல்லுயிர் பெருக நம்ம விவசாயத்தை நம்ம அனைவரும் சிறப்பாக செய்வோம். மருதாணி, நம்ம மனசும் உழைப்பும் விவசாயத்துக்கே அப்படி நம்ம நினைச்சா பல வெற்றிகளை அடைஞ்சிடலாம் புள்ள. ரொம்ப சரியா சொன்னீங்கக்கா. நானும் இந்த தகவல்களை என் அக்கா கிட்ட போய் சொல்லுறேன். அவங்க இதை கேட்டா ரொம்ப சந்தோஷப்படுவாங்க. வாங்கக்கா போலாம். பயிர் வளர்த்து பலன் பெருக்கி புரிய வேணும் சாதனை, அந்த நிலத்தின் வளத்தை நிலைக்க வைக்க மண் பரிசோதனை. பயிர் வளர்த்து பலன் பெருக்கி புரிய வேணும் சாதனை, அந்த நிலத்தின் வளத்தை நிலைக்க வைக்க மண் பரிசோதனை. உரத்தின் செலவை குறைச்சி மண் தரத்தின் அளவை தெரிஞ்சு, உரத்தின் செலவை குறைச்சி மண் தரத்தின் அளவை தெரிஞ்சு, பயிர் வளர்த்து பலன் பெருக்கி புரிய வேணும் சாதனை, அந்த நிலத்தின் வளத்தை நிலைக்க வைக்க மண் பரிசோதனை. பயிர் இல்லாத காலத்துல தான் மண் மாதிரி எடுக்கணும், 10 இடத்துல எடுத்து உலர்த்தி துளாக்கி வைக்கணும். பயிர் இல்லாத காலத்துல தான் மண் மாதிரி எடுக்கணும், 10 இடத்துல எடுத்து உலர்த்தி துளாக்கி வைக்கணும். வி வடிவத்தில் வெட்டி சேகரித்து பகுத்து பிரிக்கணும்,
வடிவத்தில் வெட்டி சேகரித்து பகுத்து பிரிக்கணும். மண் மாதிரியோடு தகவல் அட்டையை இணைச்சி அனுப்பணும். மண் மாதிரியோடு தகவல் அட்டையை இணைச்சி அனுப்பணும். பயிர் வளத்து பலன் பெருக்கி புரிய வேணும் சாதனை. அந்த நிலத்தின் வளத்தின் நிலைக்க வைக்க மண் பரிசோதனை. வருஷத்துக்கு ஒரு தரம் மண்ண சோதனை செய்யணும். காரங்கமில்ல தன்மையை கண்டு நேராக்கி வைக்கணும். 3 வருஷத்துக்கு ஒரு தரம் மண்ண சோதனை செய்யணும். காரங்கமில்ல தன்மையை கண்டு நேராக்கி வைக்கணும். சீராகவே உரம் தேவையானபடி ஜோராக போடணும். சீராகவே உரம் தேவையானபடி ஜோராக போடணும். மேலான பூமியில் வெள்ளாமை செஞ்சு பொன்னாக சேர்க்கணும். மேலான பூமியில் வெள்ளாமை செஞ்சு பொன்னாக சேர்க்கணும். பயிர் வளத்து பலன் பெருக்கி புரிய வேணும் சாதனை. அந்த நிலத்தின் வளத்தின் நிலைக்க வைக்க மண் பரிசோதனை. வரப்போற மண் குப்பமேட்டு மண் மாதிரிக்காகாது. வரப்போற மண் குப்பமேட்டு மண் மாதிரிக்காகாது. உரமிட்ட 3 மாசத்துக்குள்ள மண் மாதிரி கூடாது. உரமிட்ட 3 மாசத்துக்குள்ள மண் மாதிரி கூடாது. பயிர் இருக்கும் காலத்தில மண் சோதனை கூடாது. பயிர் இருக்கும் காலத்தில மண் சோதனை கூடாது. உரப்பைகளில் மாதிரி எடுத்து அனுப்பக்கூடாது. உரப்பைகளில் மாதிரி எடுத்து அனுப்பக்கூடாது. பயிர் வளத்து பலன் பெருக்கி புரிய வேணும் சாதனை. அந்த நிலத்தின் வளத்தின் நிலைக்க வைக்க மண் பரிசோதனை. பயிர் வளத்து பலன் பெருக்கி புரிய வேணும் சாதனை. அந்த நிலத்தின் வளத்தின் நிலைக்க வைக்க மண் பரிசோதனை. உரத்தின் செலவை குறைச்சி மண் தரத்தின் அளவை தெரிஞ்சு. உரத்தின் செலவை குறைச்சி மண் தரத்தின் அளவை தெரிஞ்சு. பயிர் வளத்து பலன் பெருக்கி புரிய வேணும் சாதனை. அந்த நிலத்தின் வளத்தை நிலைக்க வைக்க மண் பரிசோதனை. இனி தொடர்வது வேளாண் செய்திகள். பால் காளான் வளர்ப்பு தொழில்நுட்பம். பால் காளான் வெப்பமண்டல பகுதியான தமிழகத்தில் சாகுபடி செய்ய உகந்த காளான் வகையாகும். பால் காளானில் நம் உடலுக்கு தேவையான மாவுச்சத்து, புரதம், கொழுப்பு மற்றும் கனிமங்கள் அதிக அளவு உள்ளது. இதில் குறைந்த கொலஸ்ட்ரால் மற்றும் அதிக நார்ச்சத்து இருப்பதால் அனைத்து வயதினருக்கும் உகந்த உணவாகும். இதனை இயற்கையான சூழலில் விவசாயிகள் எளிதாக வளர்க்க முடியும். சந்தையில் மொட்டு காளானுக்கு இணையாக இதற்கு நல்ல விலை உள்ளது. இதனால் விவசாயிகள் எளிதாக பால் காளானை விளைவித்து அதிக லாபத்தை பெற முடியும். வளர்ப்பு முறையில் வைக்கோலை பதப்படுத்தும் முறையாக வைக்கோலை சிறிது சிறிதாக வெட்டி அவற்றை தண்ணீரில் 12 முதல் 16 மணி நேரம் வரை நனைத்து எடுக்க வேண்டும். நனைத்த வைக்கோலை சாய்வான தளத்தில் இட்டு 1 மணி நேரம் வைக்க வேண்டும். இதனால் வைக்கோலில் உள்ள அதிகப்படியான ஈரம் வெளியேற்றப்படும். இந்த நனைத்த வைக்கோலை ஏதேனும் ஒரு முறையில் நுண்ணுயிர் நீக்கம் செய்ய வேண்டும். கொதிநீர் சிகிச்சை முறையாக நனைத்த வைக்கோலை கொப்புரையில் நிரப்பி தண்ணீர் ஊற்றி பின்பு கொதிக்க வைக்க வேண்டும். குறைந்தபட்சம் 90 டிகிரி செல்சியஸ் அளவில் வைக்கோலை 45 நிமிடங்கள் ஆவியில் வைத்திருக்க வேண்டும். பின்பு வைக்கோலை தானாக குளிர செய்து பின்பு நீரை வடித்து எடுக்க வேண்டும். இந்த முறை குறைந்த காளான் உற்பத்திக்கு மட்டுமே உகந்தது. நீராவி அழுத்த வெப்பமூட்டியில் நுண்ணுயிர் நீக்கம் செய்தல் என்பது நனைத்த வைக்கோல் சருகை பைகளில் 2 முதல் 3 கிலோ அளவில் நிரப்ப வேண்டும். பின்பு நெகிழியின் கழுத்து வளையங்களை
பஞ்சு கொண்டு வாய்ப்பகுதியை மூட வேண்டும். இந்த பைகளை நீராவி அழுத்த வெப்பமூட்டியில் நிரப்பி பின்பு 15 பவுண்ட் அழுத்தத்தில் 2 மணி நேரம் வைத்திருக்க வேண்டும். பின்பு இவற்றை குளிர்வித்து காளான் வளர்ப்பிற்கு பயன்படுத்தலாம். மேற்பூச்சு பூசுதல் என்பது களிமண் மற்றும் வண்டல் மண் அதிகமில்லாத மண் வகைகள் சிறந்த மேல்பூச்சு பொருளாகும். தமிழகத்தில் செம்மண் பரவலாக பயன்படுத்தப்படுகிறது. இந்த வகை மண்ணுடன் 25% மணல் கலக்கப்பட்டு பின்பு அவற்றின் கார அமில நிலையை அடைய 1 கிலோ மண்ணிற்கு கால்சியம் கார்பனேட் 50 கிராம் கலக்க வேண்டும். இவ்வாறு தயார் செய்யப்பட்ட மேல்பூச்சு பொருளை நீராவி அழுத்த வெப்பமூட்டியில் 15 பவுண்ட் அழுத்தத்தில் வைத்து நுண்ணுயிர் நீக்கம் செய்ய வேண்டும். இப்படி செய்வதன் மூலம் இந்த பொருட்கள் மேற்பூச்சு இடுவதற்கு ஏற்ற நிலையை அடையும். பூசணம் பரவிய காளான் படுகைகளை 2ஆக வெட்டி அதன் மேற்பரப்பில் மேற்பூச்சு கலவையை 3 முதல் 5 சென்டிமீட்டர் தடிமனில் இட்டு சீராக அமுக்கிவிட வேண்டும். இந்த நிலையில் 6 முதல் 7 நாட்களில் உறையிடு பொருட்கள் முழுவதும் பூஞ்சை இழைகள் பரவிவிடும். காளான் வித்து விதைத்தல் மற்றும் பூஞ்சை இழைகள் படர்தல் என்பது இதுபோல் தயார் செய்யப்பட்ட வைக்கோல் மற்றும் சருகை பைகளில் 5 கிலோ என்ற அளவில் நிரப்ப வேண்டும். வைக்கோலுடன் 4 முதல் 5% வரை காளான் வித்துக்களை சேர்த்து அல்லது தூவி நன்கு கலக்கிய பின்பு பைகளில் இட வேண்டும். இந்த முறையை முழுவதும் விதைத்தல் எனலாம். அடுக்குமுறை விதை விதைப்பில் முதலில் பைகளில் 1/4 பங்கு வரை வைக்கோலை நிரப்ப வேண்டும். பின்பு அவற்றின் மேல் 1/3 பங்கு அளவில் வித்துக்களை தூவ வேண்டும். பின்பு அடுத்த 1/4 பகுதி அளவுக்கு வைக்கோலை இட வேண்டும். பின்பு அதன் மேல் 1 பங்கு அளவில் தேவையான வித்துக்களை தூவ வேண்டும். இதுபோல் 3வது அடுக்கையும் செய்ய வேண்டும். பின்பு இந்த வித்து தூவப்பட்ட 3வது அடுக்கை சிறிது வைக்கோலை இட்டு மூட வேண்டும். பின்பு மேற்பரப்பில் சிறிது காளான் வித்துக்களை தூவ வேண்டும். இதன் பின்பு பைகளை நன்கு மூடி கட்டிவிட வேண்டும். இந்த பைகளை வளர்ப்பு அறைகளில் வைக்க வேண்டும். வளர்ப்பு அறையின் வெப்பநிலையை 30.2 டிகிரி செல்சியஸ் என்ற அளவிலும் காற்று ஈரப்பதத்தை 80% அளவிலும் வைத்திருக்க வேண்டும். அப்படி வைத்திருப்பின் பூஞ்சை இழைகள் 20 முதல் 23 நாட்களுக்குள் வைக்கோல் முழுவதும் நன்கு படர்ந்துவிடும். இப்போது பைகள் காளான் உற்பத்திக்கு தயார் நிலையில் உள்ளது என்பதை அறியலாம். காளான் வளர்ப்பு நிலை என்பது மேற்பூச்சி கலவையின் மேற்பரப்பில் பூஞ்சை இழைகள் நன்கு தென்படும். வெளிக்காற்றை காளான் வளர்ப்பு கூண்டு அல்லது அறையின் வெப்பநிலையை 30 முதல் 35 டிகிரி செல்சியஸ் என்ற அளவிலும் காற்று ஈரப்பதத்தை 85% என்ற அளவிலும் பராமரிக்க வேண்டும். தினமும் 10 முதல் 12 மணி நேரம் ஒளியை மின் விளக்குகள் மூலம் தர வேண்டும். உறையிடு பொருட்களில் உள்ள ஈரப்பதம் உலராமல் இருக்க தினமும் தண்ணீர் தெளித்து பாதுகாக்க வேண்டும். அடுத்த 3 முதல் 5 நாட்களில் ஊசி போன்ற காளான் மொட்டுக்கள் முளைக்கத் தொடங்கும். இந்த காளான்கள் அடுத்து 5 முதல் 7 நாட்களில் முழுவதுமாக வளர்ந்துவிடும். வளர்ந்த காளான்களை இடதும் வலதுமாக திருகி அறுவடை செய்ய வேண்டும். பிறகு அவற்றின் மண் சார்ந்த கீழ்த்தண்டை வெட்டி எடுத்து பின்பு தகுந்த பைகளில் வைத்து சந்தைக்கு எடுத்து செல்ல வேண்டும். எனவே வேளாண் நண்பர்களே, காளான் வளர்ப்பு பற்றி அறிந்து கொண்ட விவரங்களை பயன்படுத்தி லாபம் ஈட்டுமாறு கேட்டுக்கொள்கிறோம். இதுவரை வேளாண் செய்திகள் கேட்டீர்கள். பொருளத்தரையும் விளைத்திடுவோம், நித்தம் உழைப்பால் நில மகளை வணங்கிடுவோம். அமைப்பில் உதவி டி. துர்கா. உண்ணும் பொருளத்தரையும் விளைத்திடுவோம், நித்தம் உழைப்பால் நில மகளை வணங்கிடுவோம். நிகழ்ச்சி அமைப்பு எஸ். முருகேசன். பொட்டலையும் பூம்பொழிலாய் திருத்திடுவோம், அதற்கு புத்தம் புது முறைகளையும் புகுத்திடுவோம். பொட்டலையும் பூம்பொழிலாய் திருத்திடுவோம், அதற்கு புத்தம் புது முறைகளையும் புகுத்திடுவோம். இத்துடன் இன்றைய உழவர் உலகம் நிகழ்ச்சி நிறைவு பெறுகிறது. பட்டி தொட்டி சொர்க்கமாக பாடுபட்டே நம் பாரத சமுதாயத்தை உயர்த்திடுவோம். பட்டி தொட்டி சொர்க்கமாக பாடுபட்டே நம்
நம் பாரத சமுதாயத்தை உயர்த்திடுவோம்.